சார் கிட்டத்தட்ட பொதுவா நடிகர்கள் பொறுத்தவரை அவங்களோட படம் தான் முக்கியங்கிற மாரி இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட படத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அவங்க அவங்களோட படம் ரிலீஸ் ஆகுறதுல ஒரு முக்கிய கருத்தா இருப்பாங்க. ஏன்னா, பட ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அத ஃபேஸ் பண்றதுலயும் சரி, மன்னிப்பு கேட்கிறதுலயும் சரி. ஆனா, கமல் சார் கிட்டத்தட்ட அதுக்கு நேர்மாறா இருக்காரு. ஏன்னா, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற மாரி சொல்றாரு. ஸோ, அவரோட படம் கர்நாடகா ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகுமா? அவரோட படம் வெளியாகுதுல சிக்கல் எதுவும் இருக்குமா சார்? நிச்சயமா சிக்கல் இருக்குல்ல. இப்ப இன்னும் ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆகணும். ஜூன் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் வச்சிருக்காங்க. இப்பல்லாம் இருக்கிற படங்கள்லாம் பேன் இண்டியா படங்களா மாறி போச்சு. கமல், சிம்பு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பெரிய வியாபாரம் பண்ணியிருக்காங்க. பெருசா மக்களிடம் எதிர்பார்ப்போட வர படம் இது. அந்த படத்துக்கு கர்நாடகால ரிலீஸ் ஆகலைன்னா அது ஒரு பெரிய பொருளாதார நஷ்டம் இருக்கும் நிச்சயமா. ஆனா அந்த பொருளாதார நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கமல் கொடுப்பாரே தவிர, நிச்சயமா இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் கமல் பயப்பட மாட்டார். கமல் நிச்சயமா பயப்பட மாட்டார். நான் உறுதியா சொல்றேன். இப்ப இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுதி வச்சுக்கங்க. இந்த இஷ்யூல எந்த சூழ்நிலையும் கமல் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நல்லா கேட்டுங்க, மன்னிப்பு கேட்குறேங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே மாட்டார். ஆனால் கர்நாடகாக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் என்ன சல்ஜாப்பு சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதாவது பூசி முழுகிற வேலையெல்லாம் வேண்டாம், வெளிப்படையாக மன்னிப்பு, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது.